ஆல் ரைட் நண்பாஸ், இன்னைக்கான நாள் வந்து யாராலையும் வந்து மறக்க முடியாது. அண்ட் எஸ், ஃபைனலி நம்ம வந்து ஒரு ஹீல் ஜான்சனாக இன்னைக்கு தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். இதுதான்ப்பா உண்மையான ஹீல் ஜான்சனாக நம்ம வந்து இன்னைக்கு ஃபைனலி வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சம்பவம் ஸ்மாக் டவுனில் வந்து நடந்தது. கிரேசி என்கிட்ட வேர்ட்ஸு கிடையாது. ஸோ ஜான்சனா ஒரு பைப் பாம் வந்து ட்ராப் பண்ணுறாரு அகேன்ஸ்ட் சிஎம் பங்க் நடந்த ஸ்மாக் டவுனில். நிறைய விஷயம் இருக்குது இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் மூமெண்ட் ஸ்பெஷல் செக்மெண்ட்டே நம்ம வந்து அப்படியே கவர் பண்ணிடலாம். முதல்ல அஃப்கோர்ஸ் இங்கே வந்து நம்ம வந்து ஆர்டூத் வர்சஸ் சீனாக்கான மேட்ச் வந்து பார்த்தோம். ஆக்சுவலி இங்கே ஒரு டேட்டா கூட இருக்குது. போன வாட்டி கூட வந்து இந்த பைப் பாம் டெலிவர் ஆகும்போது சிஎம் பங்க் கட் பண்ணார்ல, அப்போ கூட வந்து மெயின் இவெண்ட் வந்து ஆர்டூத் வர்சஸ் ஜான்சனா தான். அண்ட் இங்கே அகெயின் பைப் பாம் ட்ராப் ஆகும்போது ஆர்டூத் வர்சஸ் ஜான்சனா தான். ஸோ ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டூத்தோட ஒரு ஆங்கிள் இருக்குது. அண்ட் ரெண்டுத்துலேயும் வந்து மெயின் இவெண்ட் மேட்ச் வந்து ஆர்டூத் அண்ட் ஜான்சனா. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் வந்து எண்டிங் தான் சொல்ல அவர் வந்து ஹீல் தன்னோட இதை வந்து காமிச்சாரு, டைட்டில் வச்சு அட்டாக் பண்ணார். அண்ட் இது வந்து ஒரு டிஸ்குவாலிஃபை மூலிமா வந்து முடியுது. அதுக்கப்புறம் பங்க் வராரு, பங்க் அவர் அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் நடுவில் டேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து போட்டுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆகுது. அண்ட் எல்லாராலையும் அதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப், இல்லை வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் மோட் கூட சொல்லலாம், இல்லை ஜான்சனாவோட ரிவெஞ்சின் கூட நம்ம சொல்லலாம். நிறைய டாபிக் நம்ம வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம், நேம் வந்து கொடுக்கலாம், டைட்டில் கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு. பங்கு வீந்து கிடக்கிறாரு டேபிள் மேலே, சேம் லைக் ஜான்சனா வந்து எப்படி வீந்து கிடந்தாரோ அதே மாரி. அண்ட் இங்கே ஜான்சனா வந்து ரோப்பாண்ட உட்காந்து ஜான்சனா வந்து போமோ கட் பண்ணுறாரு. ஐ டோன்ட் ஹேட் யூ, ஐ ஹேட் த ஐடியா தட் யூ ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். யூ ஆர் not. I am the greatest of all time. You are better than me at one thing. You are the best bullshit in the world. அந்த மாதிரி வந்து கலாய்ச்சி விட்டுறாரு. ஸோ நான் எனக்கு வந்து உன்னை பிடிக்கலலாம் இல்லை, ஆக்சுவலி நான் வந்து உன்னை லைக் பண்ணுறேன். ஆனால் உன்னோட ஐடியா தான் வந்து எனக்கு பிடிக்கல. அதாவது நீ தான் பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு. நீ பெஸ்ட் இன் த வேர்ல்டு கிடையாது, நான் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜான்சனா வந்து அந்த ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணுறாரு. கேமராவை கூப்பிட்டு கேமராவில் பார்த்து ஹே கால்டியோ, ஹே நிக் நிமெத், ஹே மேட் கார்டோனா இவங்க எல்லாரையும் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் இவங்கள யாருமே வந்து இப்போது கம்பெனியில் வந்து கிடையாது. இவங்களாம் வந்து ஒரு நல்ல ரெஸ்லர், இவங்களுக்குலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கணும், உன்னை விட பெட்டர் அதெல்லாம் சொல்கிற மாரி அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து மென்ஷன் பண்ணார். ஆக்சுவலி அவங்க 3 பேரும் வந்து வேறு கம்பெனியில் இருக்கார். ஒருத்தர் AEW, இன்னொருத்தர் வந்து TNA, யார் டாப் சிக்லர்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொருத்தர் வந்து ECD என்னடபிள்யூன்னு தெரில, அது வந்து ஒரு இண்டி ரெஸ்லிங் மேட் கார்டோனா. தேர் இஸ் நோ படி பேக் தேர் தட்ஸ் கோனா கட் மை மைக் டு சேவ் யுவர் டேஷ். ஸோ பின்னாடி வந்து எவனும் கிடையாது, ஏன் மைக்கை வந்து கட் பண்ணுற அளவுக்கு வந்து பின்னாடி எவனும் கிடையாது, உன்னை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து யாரும் கிடையாது அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. ஏன்னா பங்குக்கு பேக் ஸ்டேஜில் அந்த மாதிரி வந்து உங்களுக்கே தெரியும் அவர் வந்து எப்படி இருந்திருப்பாருன்னு. யூ சேஞ்ச் யுவர் வேல்யூஸ் ஆஸ் மச் ஆஸ் ஐ சேஞ்ச் மை டிஷர்ட்னு வந்து கலாய்ச்சி விட்டுறாரு. ஸோ உன்னோட வேல்யூஸ் நீ வந்து நான் எப்படி என்னோட டிஷர்ட்டை தினம் மாற்றின்னு இருக்கணும் அதே மாதிரி வந்து நீ மாற்றின்னு இருக்க. லைக் இங்கே அவர் வந்து கலாய்க்கிறது, அதாவது லைக் வந்து சிஎம் பங்க் அந்த சவுதி அரேபியாவில் கலாய்ச்சிருப்பார்ல பிளட் மணி அது இதுன்னு. ஆனால் இப்போ அவரே வந்து போகிறாரு. ஸோ தன்னோட வேல்யூஸை பார்த்தோன்னா அவரே வந்து சேஞ்ச் பண்ணுறாருல, அதையும் வந்து இங்கே அவர் கலாய்க்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஜான்சனா வந்து கரண்ட் சுச்சுவேஷன் போயின்னு இருக்குல்ல, அதை கூட வந்து இன்டைரக்ட்லி இந்த செக்மெண்ட்டில் ஆட் பண்ணிட்டாரு. சில பேர் அதை வந்து கவனிச்சிருப்பீங்க. என்னென்னா இவர் வந்து ரெஸ்லிங்கை காப்பாற்றல, ஆக்சுவலி இவரே வந்து மிஸ்டர் டிகேன்னு வந்து சிஎம் பங்கை வந்து சொல்லியிருப்பார். யூ ஆர் நாட் அகேன்ஸ்ட் டிகேஓ, யூ ஆர் த மிஸ்டர் டிகேன்னு வந்து கலாய்ச்சி விட்டுறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. பட் நான் வந்து மெயினான விஷயம் மட்டும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் இங்கே வந்து பைப் பாம் செக்மெண்ட்டை ரீக்ரியேட் வந்து பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துருக்கோம். இங்கே ஜான்சனா வந்து 4th வால் மூமெண்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிக் நிமெத், மேட் கார்டோனா, சிசாரோலாம் வந்து மென்ஷன் பண்ணதாக இருக்கட்டும். பங்கோட ஓல்டு ட்வீட்லாம் பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி விட்ருவார். அண்ட் முக்கியமாக கரண்ட்லி டிகேவோட ட்ராமா அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி அவர் வந்து ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஓவராலாக சீனா குக் பண்ணிட்டாரு. முதல் விஷயம் ஃபைனலி அவர் கோட் ஜான்சனா இஸ் பேக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். இது தாண்டா ஜான்சனா. என்ன தான் ஃபேன்ஸ் வந்து கத்தின்னு இருந்தாங்க. இவ்வளோ எங்களுக்கு தெரியும் இதோட கேப்பபிலிட்டி என்ன, ஜான்சனானால் என்ன பண்ண முடியும். பட் இவ்வளோ நாளாக மொக்கையாக வச்சுக்கின்னு, ஆனால் இந்த விஷயத்தை கூட நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சிஎம் பங்க் சொன்ன மாதிரியே பார்த்தோன்னா இங்கே அவரோட டைட்டில் ரெயினை இந்த
அவரோட ரிட்டையர்மெண்ட் டூரை வந்து சிஎம் பங்க் காப்பாற்றிட்டாரு, இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொண்டு வந்துட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா டல்லாக இருந்தது, லோவாக இருந்தது. ஈவன் ஜான்சனோட இந்த ஹீல் கேரக்டர் பார்த்தோன்னா ஒரு ஃபெயிலியர் மாதிரி வந்து போயின்னு இருந்தது. பட் இங்கே சிஎம் பங்க் சொன்னபடியே இங்கே வந்து இந்த பங்க் வர்சஸ் சீனாவோட ஃபியூட் வந்து வேறு லெவலில் வந்து கொண்டு போயிட்டாங்க. இல்லை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஜான்சனாவோட ஹீல் டர்ன், ஜான்சனா வர்சஸ் கோடி ரோட்ஸு என்ன ஃபியூட் ஞாபகம் வருதா? ஜான்சனா வர்சஸ் ராண்டி ஆர்டன். அவர் வராரு, ஆர்கே போகிறாரு, இவர் படுத்துறாருங்களே, வராரு, ஆர்கே போகிறாரு, படுத்துறாருங்களே. ஐ மீன் ஒன்றுமே கிடையாது, ஹீல் டர்ன்லேயும் ஒன்றும் கிடையாது. ஜான்சனோட செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டெட் ஆன மாதிரி இருந்தது, வராரு, எல்லாரையும் கத்தின்னு போகிறாரு. பட் ஃபைனலி இது தாண்டா ஹீல் ஜான்சனாக சொல்கிற மாதிரி இன்றைக்கி தான் வந்து உண்மையான ஹீல் ஜான்சன் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டோடி பார்த்தீங்கன்னா ட்ராக்கில் வராங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் இதை சொல்லி அவனை பங்கு வந்து எப்போல்லாம் வந்து சீனா முன்னாடி நிற்கிறாரோ பெஸ்ட்டு ஜான்சனாவை பார்த்தினா அவர் வந்து கொண்டு வந்துடுறாரு. ஸோ தேங்க்யூ சிஎம் பங்க் கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஃபைனலி வேறு லெவலில் பார்த்தினா குக் பண்ணிட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது எல்லாமே வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்க்காக டைட்டிலோட மேட்ச் நடக்கும் போது நிறைய விஷயம் பார்த்தினா அங்கேயும் வந்து நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஒரு பெரிய பேப்பரையும் வந்து நடக்கிற மாரி. உங்களை எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு தெரில, பட் எனக்கு பர்சனலி இப்படி தான் ஃபீல் ஆகுது. ஆஃப்டர் ரெசல்மேனியாவே குப்பை மாதிரி இருந்தது. பட் ஆஃப்டர் ரெசல்மேனியா ஒரு பெரிய பேப்பர் மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி வந்து இந்த நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் வந்து பர்சனலி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நடுவில் என்னெல்லாம் நடந்தது நீங்கள் வந்து மறந்தாலும் வந்து பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகாது. ஸோ ஜான்சனா 4th வால் பிரேக் பண்ணி இந்த மாதிரி மென்ஷன்லாம் பண்ணார்ல, ஸோ ரியாக்ஷன் வந்துருக்கு. மேட் கட்டோனா நம்மளோட ஜாக் ரைடர் அவர் வந்து ஹே ஜான்சனா அந்த மாதிரி ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருப்பாரு. அஃப்கோர்ஸ் நல்ல ரீச் வந்து கிடச்சிருக்கு. இப்போ அதுதானே எப்படி சொல்கிறது, ஹைப்பில் இருக்குது, ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ ஜான்சனா அந்த மாதிரி மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கும் வந்து வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சின்னு இருக்குது. தென் நம்மளோட கெவின் ஓவன்ஸும் வந்து தன்னோட ரியாக்ஷன் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அவர் வந்து ஜான்சனோட டிஷர்ட் போட்ட மாரி அண்ட் ரெஸ்பெக்ட்னு வந்து போட்டிருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த இதுக்கு வந்து அவரும் வந்து ரெஸ்பாண்ட் வந்து பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்க்காக ஒரு மேட்சை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எஸ் ஃபைனலி நம்ம வந்து ஜாக் அஃபாட்டு வர்சஸ் சோலோ சிக்கோவுக்கான மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சோலோ சிக்கோ இந்த யூஎஸ் டைட்டிலுக்காக வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. ஸோ என்னதான் பிரச்சனை, யூஎஸ் டைட்டில் பிரச்சனையா? இந்த யூஎஸ் டைட்டிலுக்காக வந்து இப்போ மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து சொல்லலாம். தென் லிவ் மார்கனோட நம்ம இது கதைக்கு வந்தோன்னா ஆல்ரெடி நிறைய அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன கதை தெரிய வந்திருக்குன்னா, அவங்களோட சடன்லி இந்த மாரி இன்ஜுரி ஆனதுனால நிறைய பிளான்ஸை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் ஸ்க்ராட்ச்லேருந்து பார்த்தோன்னா பிளான்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு வந்து சொல்லப்படுது. அஃப்கோர்ஸ் ஏன்னா இப்போ கரண்ட்லி லிவ் மார்கன் தான் வந்து டாப்பில் இருக்காங்க. உமன்ஸில் நிறைய கனெக்டிவிட்டி இருந்தது. அந்த ஜட்மெண்ட் டே, நிக்கி பெல்லாவோட இவோல்யூஷன், நிறைய விஷயம் இருந்தது. பட் இப்போ எல்லாத்தையும் வந்து மாற்றுற மாதிரி பார்த்தோன்னா சுச்சுவேஷன் வந்து போயின்னு இருக்குது. தென் நம்மளோட செத்ரோன்ஸோட டீமில் வந்து இன்னும் ஒரு 2-3 பேரை வந்து சேர்க்கலாம் அந்த மாதிரி அப்டேட் வந்தது. அண்ட் அது யாருன்னா ஈத்தன் பேஜ், ரிக்கி ஸ்டெயின்ஸ். பட் இதுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு நம்மளோட பவுல் ஹேமன். ஏன்னா இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறமே அவர் வந்து ஒரு இதை வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அந்த மாதிரி பார்த்தோன்னா பவுல் ஹேமன் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. கரண்ட்லி இந்த கம்பெனியில் யங்கஸ்ட் வந்து யாருன்னா நம்மளோட ராக்ஸின் தான் வந்து யங்கஸ்ட் ரெஸ்லரு. ஏஜ் வந்து 23 அண்ட் ஓல்டஸ்ட் ரெஸ்லர் வந்து நம்மளோட கோல்ட்பர்க் 58ன்னு வந்து சொல்லப்படுது. ஸோ கரண்ட்லி இவங்க 2 பேர் தான் வந்து யங்கஸ்ட் ரெஸ்லர் அண்ட் ஓல்டஸ்ட் ரெஸ்லர். அண்ட் கோல்ட்பர்க் பற்றி பேசும்போது இன்னொரு அப்டேட் பார்த்துருந்தேன். கோல்ட்பர்க்கோட இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் மேட்ச் நடக்க போதில் குந்தர் கூட ஆக்சுவலி உண்மையிலே அந்த மேட்ச் வந்து ஒரு ஃபைனல் மேட்ச்னு வந்து சொல்லப்படுது. ஸோ கோல்ட்பர்க்கோட கதை அந்த பேப்பரி கூட கிடையாது. ஸோ இங்கே வந்து கோல்ட்பர்க்கோட லெஜெண்டரியான கரியரை வந்து இந்த மாதிரி ஒரு நார்மல் ஷோலேயே பார்த்தா முடிக்க போகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் குந்தர் வந்து அசால்ட்டாக முடிச்சு விட்ருவாரு கோல்ட்பர்க். அண்ட் சப்பையாக பார்த்தோன்னா இங்கே எப்படி முடிக்க போகிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரண்ட்லி அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அதை வச்சு சொல்லிடலாம். அண்ட் போன வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கோல்ட்பர்க் வந்து நிறைய ஹேட் வந்து கிடைக்குதுன்னு. அதுக்கு கோல்ட்பர்க் பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் வந்து பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா 50% ஆஃப் மீ இஸ் பெட்டர் தென் 99% ஆஃப் பிக்ஸ் ஆன் த பிளானட். ஸோ அந்த ஃபேன்ஸ்லாம் வந்து இது பண்ணுறாங்களா, கலாய்க்கிற ஆளுங்களா? அஃப்கோர்ஸ் உட்காந்து யார் வேணால் வந்து கலாய்க்கலாம். பட் அவங்க எல்லாரோட வந்து இவர் வந்து பெட்டர்னு வந்து சொல்லியிருக்காரு. நோ டவுட் அவர் வந்து இந்த ஏஜில் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாருன்னா அவர் வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கோல்ட்பர்க் தன்னோட ஹேட்டர்ஸை வந்து செர்பால் அடித்த மாதிரி வந்து ரெஸ்பாண்ட் வந்து பண்ணியிருக்காரு. தென் இன்னொரு அப்டேட் வந்துருக்கு. ஸோ டவுடி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. சைக்கோ க்ளோன்னு ஒரு ரெஸ்லர் இருக்கார் போல் ட்ரிபிள் ஏ ஷோவில் அந்த கம்பெனியில்.
ஸோ அவரை பார்த்தினா அஃப்கோர்ஸ் எடுக்கலான்னு வந்து பார்க்குறாங்க. அண்ட் ரீசெண்ட்லி நம்மளோட ப்ராக் லெஸ்னரோட ஃபோட்டோ வந்து தெரிய வந்திருக்கு ஜிம்மில். அண்ட் இந்த ஃபோட்டோ பார்த்தினா மோஸ்ட்லி இது வந்து ஒரு பழைய ஃபோட்டோ தான், இது வந்து கரண்ட் ஃபோட்டோ இல்லைன்னு வந்து சொல்லப்படுது. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு ஃபோட்டோ வந்திருக்கு. ஸோ அவங்களோட பொண்ணு மாயா வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணாங்களே, அங்கே இருக்கிற ஒரு மூமெண்ட்டோட ஃபோட்டோலாம் வந்து தெரிய வந்திருக்கு. அவர் வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி சம்திங். ஸோ அஃப்கோர்ஸ் கரண்ட்லி அவர் வந்து என்ஜாய் பண்ணுறாரு, தன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாரு ஃபேமிலி கூட. இப்போ வந்து பேசுவோம் ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பற்றி. ஸோ இங்கே வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரூமர் வந்து போயின்னு இருக்குது. ஆக்சுவலி நான் முதல்லே பார்த்தேன், பட் இக்னோர் பண்ணிட்டேன். பட் இப்போது கரண்ட்லி அது வந்து சூடாக வந்து போயின்னு இருக்குது. என்னென்னா ரோமனோட ரிட்டர்ன் நம்ம வந்து பார்க்கலாம். பட் இது எது சரௌண்டிங் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அகேன்ஸ்ட் செத் ராலன்ஸ் தான். எண்ட் ஆஃப் த டே இது வந்து செத் வர்சஸ் ரோமன் தான் வந்து லீடு பண்ண போகுது. அண்ட் ரோமனோட ரிட்டர்ன் கூட நம்ம வந்து இந்த பிரேவ் கேஸ் கேஷின் அந்த மாதிரி மூமெண்ட்டில் தான் பார்க்கலாம். இப்போ கதை என்னென்னா ரூமர்ஸ்லாம் வந்து போயின்னு இருக்குன்னா, ரோமன் ரிட்டர்ன் பண்ணுறாருன்னா மேபி தனியாக ரிட்டர்ன் பண்ணாமல் அவர் வந்து கூட ஒரு பார்ட்னர் கூட வந்து கொண்டு வரலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து மேபி அவர் வந்து சிங்கிளாக ரிட்டர்ன் பண்ணலாம், பட் ஒரு மாதிரி மூமெண்ட் வரலாம் அவருக்கு வந்து பார்ட்னர் தேவைன்னு. அண்ட் அங்கே அவருக்கு வந்து ஒரு நியூ பார்ட்னர் கிடைக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி இப்போது யார் தெரியுமா நேம் வந்திருக்கு, நேம் வந்து ஜாக்கப் ஃபாட்டு. ஏன்னா ஜாக்கப் ஃபாட்டோட நம்ம வந்து இப்போ ஃபேஸ் டர்ன் பார்த்துட்டோம். அண்ட் மேபி எஸ் ஜாக்கப் ஃபாட்டு வந்து அந்த ஆளாக இருக்கலாம், ரோமனுக்கு வந்து பேக்கப் பிளானாக இருக்கலாம் அந்த மாதிரி சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் இன்னொரு சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜே கூட வந்து டைட்டில் பிக்சர்லேருந்து வெளியே வந்துட்டார். அண்ட் அப்டேட்லாம் கூட பார்த்துருந்தோம் ஜே ஜிம்மி ஒன்றா ஆகிற மாரி. ஸோ ஜே ஜிம்மி ரோமன் ஜாக்கப் ஃபாட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அகேன்ஸ்டாக செத்தோட ஃபேக்ஷனுக்கு வந்து இது ஃபியூடு போகலாம் அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து போயின்னு இருக்குது. ஸோ இது இப்படி நடந்தால் நல்லா இருக்குமா இல்லைன்றது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். பை த வே இந்த வீடியோக்குள்ளே அவ்வளோதான் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சீனா இஸ் பேக்.